ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் ஒரு கொஸ்டின் பேப்பர் மாடலும் பார்த்தலாம். 2025 செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் இது ஒரு டிஸ்ட்ரிக்டோட நடந்து முடிஞ்சது. ஸோ நாளைக்கு இங்கிலீஷ் இருக்கிறவங்க பாருங்கள், இனிமேல் இங்கிலீஷ் எழுத போகிறவங்க பாருங்கள் செகண்ட் மிட்டம்னா. ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க் நமக்கு என்ன 2 லெசன் தான் இல்லையா, 5ஆவது லெசனும் 6ஆவது லெசனும். ஸோ அதனால் அந்த 2 லெசனில் இருக்க புக் பேக் 1 மார்க்ஸ், சினாம்ஸ் அண்ட் நிம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. வே டு சக்ஸஸ் யூஸ் பண்ணி அடிஷ்னல் கொஸ்டின் பார்த்துருங்க. இல்லை க்ளோசரி படிச்சிங்கன்னா அண்ட் நிம்ஸ் நிம்ஸ் எழுதிடலாம். என்னென்ன 1 மார்க் பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்துருங்க. ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ஃபார்ம் பார்த்துருங்க. புக் பேக்கில் இருக்கிறதா வரும். அப்ரிவேஷன் எது வேணாலும் கேட்கலாம். புக் பேக்கில் இருக்கிறது பார்த்துக்கோங்க. அண்டு கரெக்ட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ப் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் இருக்கிறதும் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் கிராமர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராமர் கேட்குறாங்க. ஒன்று வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் அப்படிங்கிறதும் ஒன்று பார்த்துக்கோங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் விச் டபிள்யூ யூஸ் பண்ணுறது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறது ஈஸி தான். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 லெசன்லையுமே நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. நீங்கள் 2 லெசனோட டீட்டெயில் படிச்சிங்கன்னா படிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அட்லீஸ்ட் இந்த 3 கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு 2 லெசனோட இம்பார்ட்டன்னா மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது 2 மார்க்கு. ஏன்னா ஒரு லெசன் டீட்டெயில் படித்தாலும் அதிலே 2 மார்க் வந்துடும். சரிங்களா, நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னு. இப்போ 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிசியேஷன் புக் பேக் ஆன்சர் இனி 1 தான் கேட்குறாங்க. ஸோ அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு போயமில் படிங்க, இல்லை 2 போயமில் படித்தா சந்தோஷம் தான். ஒரு போயம்லேயாவது புக் பேக் அப்ரிசியேஷன் படிச்சுங்க. டீட்டெயில் வந்து ப்ரோஸ் டீட்டெயில் வந்து 2 லெசன் இருக்கா, ஒரு யூனிட்டோடது படி. 3 பேராகிராஃப் இருக்குது சார், 4 பேராகிராஃப் இருக்குது சார், எது சார் படிக்கிறேன்? ஜென்ரலாக இருக்கிறது ஒன்று படி போதும். ஸோ ஒன்று டெக்னாலஜி லெசன் இல்லை ஹேமல் லெசன், ஏதோ ஒரு லெசனோட 5 மார்க் படிச்சிட்டு போதும். ஏதோ ஒரு லெசன் போதும், 1 எழுதிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போயம் டீட்டெயில் அப்படி தான். சீக்ரெட் ஆஃப் மிஷினோட இதே படிச்சுக்கோங்க. ஏன்னா மெமரி போயமோட தான் அடிக்கடி வந்து டீட்டெயிலாகவும் கேட்பாங்க. ஸோ அந்த எஸ்ஏ மட்டும் படித்தா போதும். படிச்சுட்டு போய்டிக் லைன்ஸ் இது நீங்கள் எழுதிருவீங்களா, ரைமிங் வேர்ட், ரைமிங் ஃபிகர் ஸ்பீச், அலிட்ரேஷன் இது எழுதிருவீங்க. ஸோ பேராபேஸ் விட்ருங்க, 2 எழுத சொல்கிறாங்க, பேராபேஸ் விட்ருங்க. அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங்கும் பார்க்கணும், லெட்டர் ரைட்டிங் பார்க்கணும். லெட்டர் ரைட்டிங் இதே பார்த்துட்டு போனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பருக்கு எழுதுகிற, லெட்டர் டு தி நியூஸ் பேப்பர் எழுதுகிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை சம்மந்தப்பட்டது பார்த்துக்கோங்க. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இது நோட்டீஸ் ரைட்டிங் ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. அடுத்தது மெமரி போயம் படித்து தான் ஆகணும். எல்லா லைனும் படித்தாலும் எந்த லைன் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் லாஸ்ட்டாக சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்கும் கேட்பாங்க. சப்ளிமெண்ட்ரிலையும் அப்படி தான், 2 சப்ளிமெண்ட்ரி இருக்கா, ஏதோ ஒரு சப்ளிமெண்ட்ரியோட டீட்டெயில் படித்தா போதும், எழுதிடலாம். அப்போ ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் இது எல்லாமே ஏதோ ஒன்று படித்தா போதும், ஒரு லெசனோடது படித்தா போதும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுட்டிங்கன்னா சக்குன்னு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ செகண்ட் மிட்டம் நாளைக்கு நல்லபடியாக பண்ணுங்கள். இல்லை இனிமேல் வராதான் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.